ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே ப்ளவுஸ் ஒரு நார்மல் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அது ஒரு நார்மலான ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ். அதாவது நம்ம அது கப் ஷேப்பு இந்த இதெல்லாமே யூஸ்வலாக ஒரு நார்மல் ப்ளவுஸ் எப்படி தைப்போமோ அது மாதிரி நம்ம அதை ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ அதையே அதே மெஷர்மெண்ட் வச்சு நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த லைனிங் ப்ளவுஸில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதில் நம்ம ரவுண்ட் ஷேப் நெக் வச்சுருப்போம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. இதில் டைமண்ட் ஷேப் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஸ்லீவோட லென்த்து அது ஷார்ட் ஸ்லீவாக இருக்கும். இதை நம்ம லாங் ஸ்லீவாக வச்சுருக்கோம். அந்த வித்தியாசம் மட்டும்தான் இதில் இருக்குது. ப்ளஸ் இது ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. அதாவது நம்ம அந்த அளவை வச்சு கிராஸ் கட் எப்படி போடுறது அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். இதில் நிறைய பேர் கேட்டிருக்க டவுட் உங்களுக்கு அந்த செஸ்ட்டு எப்படி நீங்கள் மெஷர் பண்ணி அந்த டாட்டெல்லாம் எப்படி நீங்கள் மார்க் பண்ணுறது, இப்படி அளவு எடுக்கும்போது எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க. ஆனால் அது மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் எல்லா அளவுமே நீங்கள் அதில் எடுத்துக்கிறீங்க. அதாவது முன்பக்க உயரம் அப்படின்னா ஷோல்டர்லேருந்து அந்த சென்டர் டாட் வரைக்கும் நல்லா இழுத்து பிடிச்சி எடுத்துக்கிறீங்க. அது கூட 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி முன்பக்க பட்டி உயரம் அப்படிங்கும்போது கழுத்தில் இருந்து பட்டிக்கு மேலே வரைக்கும் அளந்து அதில் 1 இன்ச்சு சேர்த்துக்கிறீங்க. சைடு அதே மாதிரி நீங்கள் 3 இன்ச்சு மார்க் பண்ணி நீங்கள் சைடு பட்டிக்காக இது பண்ணிக்கிறீங்க. இப்போ இதெல்லாம் வச்சு கரெக்டாக சென்டர் வரும்போது உங்களுக்கு ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணிடுறீங்க. ஆனால் அதுவே உங்களுக்கு ஒரு அளவு எடுத்து தைக்கும்போது எப்படி அப்படிங்கும்போது நீங்கள் மேக்ஸிமம் அளவு எடுக்கும்போது அந்த அவங்களுடைய உருவ அமைப்பு உங்களுக்கு புரியும். அதாவது அவங்க எப்படி இருக்காங்க, ஃபேட்டாக இருக்காங்களா, லீனாக இருக்காங்களா, ஹைட்டாக இருக்காங்களா, ஷார்ட்டாக இருக்காங்களா, அந்த மற்ற மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம எடுத்துடுறோம். ஆனால் செஸ்டோடைய அளவை மட்டும் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னா, நீங்கள் ஷோல்டரில் இருந்து, அதாவது ஷோல்டர் பாயிண்ட் ஹை பாயிண்டில் இருந்து அவங்களுடைய செஸ்டோடைய சென்டர் போர்ஷன் எந்த அளவு வருதோ அந்த உயரம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி 2 செஸ்ட்டுக்கும் 2 மார்பகத்துக்கும் இடைப்பட்ட தூரத்தையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அது நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இந்த பேக் போர்ஷன் நம்ம இப்போ இதில் மார்க் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக அதே மெஷர்மெண்ட் தான். கீழே நம்ம 1.5 இன்ச்சு ஃபோல்டு பண்ணுவோம். ஆனால் இது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால நான் கீழே உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் விட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். டைமண்ட் ஷேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு ஒரு ஸ்கொயர் போட்டுட்டு அதை விட ஒரு 1/2 இன்ச்சு அவுட்டரில் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த ஏற்கனவே போட்டிருக்க பாக்ஸுக்குள்ளேயே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்கான டைமண்டாக வரும். அது பார்க்குறக்கு அவ்வளோ லுக்காக இருக்காது. உங்களுக்கு வைட் நெக்காக கழுத்தும் அகலம் வேணும், நெக்கும் நல்லா அகலமாக டைமண்ட் ஷேப் தெரியணும் அப்படின்னா நீங்கள் அதிலிருந்து அவுட்டரில் ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் அதில் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆம்ஹோல் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்ஹோல் மெஷர் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஆம்ஹோல் தனியாகவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மேலேருந்து 2 இன்ச்சு, இங்கே சைட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சு நடுவில் ஒரு 1.25 அல்லது 1.5 வச்சு நல்லா டெப்த்தாக நீங்கள் பேக் அதாவது இந்த மாதிரி அகலமாக வைக்கும்போதெல்லாம் கொஞ்சம் பேக் டெப்த்தாக தான் நீங்கள் வெட்டணும். அப்போ தான் பின்னாடி வர சுருக்கத்தை கொஞ்சம் நம்ம கரெக்ட் பண்ண முடியும். அது ஃபஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் ரொம்ப கொஞ்சம் மேலோட்டமாக வெட்டிட்டீங்க அப்படின்னா நெக்கு அகலமாக போகிறதுக்கு பின்னாடி ஒரு க்ரஷ் உங்களுக்கு தெரியும். அதனால் ஆம்ஹோல் பேக் ஆம்ஹோலுமே கொஞ்சம் டெப்த்தாக நீங்கள் வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பார்க்கும்போது செஸ்ட் ரவுண்டு நீங்கள் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கீங்க. அந்த செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணும்போது நம்ம நார்மலாக வைக்கிற நெக்குக்கு தான் அந்த செஸ்ட் ரவுண்டு உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். இந்த மாதிரி நெக்கு அகலம் பண்ணும்போது நீங்கள் கழுத்தோட அகலம் எவ்வளோ அவுட்டரில் கொண்டு வரீங்களோ அதே மாதிரி நீங்கள் இந்த ஆம்ஹோல் மார்க் பண்ணியிருக்கிற அகலத்தை உள்ளே கொண்டு போகணும். அப்போ தான் அடுத்து வர ஒரு சில அந்த லூஸு, அந்த சுருக்கம், அந்த ஆம்ஹோலோட டைட்டு இதெல்லாமே உங்களுக்கு குறையும். ஏன்னா நெக்கு அகலம் வரும்போது உங்களுக்கு பேக் சைடு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் லூஸ் வரும். அதனால் அந்த லூஸ் எப்படி கரெக்ட் பண்ணும் அப்படின்னா, நீங்கள் அங்கே அவுட்டரில் கொண்டு வந்திருக்க அந்த 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த ஆம்ஹோலுடைய இதில் நீங்கள் அந்த அளவுக்கு குறைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பேக் ஃபிட்டிங்காக இருக்கும். இல்லாட்டினா என்ன ஆகும் அப்படின்னா அங்கே அவ்வளோ கிளாத் டோட்டலாகவே இடுப்பு வரைக்குமே உங்களுக்கு லூஸ் வரும். அப்போ பேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆம்ஹோல் டெப்த்து பண்ணணும் பேக் சைடு. அதாவது நம்ம ஃப்ரண்ட் ஆம்ஹோல் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். அதை விட கொஞ்சம் அதிகமாக பேக் ஆம்ஹோல் டெப்த்தாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி அந்த 1/2 இன்ச்சை வந்து நீங்கள் நெக்கு எவ்வளோ அகலம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அகலத்தை வந்து நீங்கள் பேக் சைடு மார்பு சுற்று அளவில் குறைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் லைன் போட்டிருக்கிறது ஒரு இடம், நாச் போட்டிருக்கிறது ஒரு இடம். ஏன்னா உங்களுக்கு பேக் சைடு வந்து எக்ஸஸாக வர கிளாத்தை வந்து நம்ம குறைக்கணும். இல்லாட்டினா அது உங்களுக்கு ரொம்ப லூஸ் வரும். அது ஒரு நம்ம ஆல்ட்ரேஷன் அதில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து 2 இது உங்களுக்கு நான் அதில் சொல்லியிருக்கேன். ஏன்னா பேக்கில் வந்து லூஸ் வர்றது வந்து 2 ரீசன் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த 2 ரீசனையுமே வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து டெப்த்தாகவும் நெக்கு அகலமாகவும் வைக்கிறவங்களுக்கு வைக்கிற ப்ளவுஸுக்கு மட்டும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் யூஸ்வலாக நீங்கள் எப்பவும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நான் வந்து கிராஸாக போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸில் இந்த பீஸை வந்து நம்ம கிராஸாக போட்டிருக்கேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு கிராஸ் வேணுமோ அந்த அளவுக்கு. நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகணும், ஜஸ்ட்டு பெருசாக இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக கிராஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நார்மலாக போதும் அப்படின்னா ஓரளவுக்கு லைட்டாக ஸ்லாண்டிங் பண்ணி போட்டுக்கோங்க. அது வந்து நீங்கள் எப்படி உங்களுடைய உருவ அமைப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த கிராஸோட பொசிஷனை நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இது எப்பவும் போல் சைடில் 3 இன்ச் மார்க் பண்ணி 1.5 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் நெக்கு அதே மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் ஓப்பன் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கு முன்னாடி இறக்கமாக இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் ஓப்பன் அந்த உயரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். நீங்கள் வந்து என்ன ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்றது வேண்டாம். ஏன்னா நெக்கு ஒரு 6 இன்ச் வரைக்கும் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் ஓப்பன் வந்து பெருசாக தெரியும். ஆனால் நெக்கு வந்து ஒரு 7-7.5 இன்ச்சு உங்களுக்கு இறங்கும்போது அந்த ஃப்ரண்ட் ஓப்பனுமே உங்களுக்கு சின்னதாக தான் தெரியும். அதே மாதிரி முன்பக்க உயரம், இந்த உயரமும் வந்து நீங்கள் அந்த செஸ்டோடைய அளவை பொறுத்து தான் நமக்கு வரும். இப்போ நான் எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இப்போ ஷோல்டர்லேருந்து தான் நமக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ பேக் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக நம்ம ஒரு அளவு வச்சு நம்ம இதெல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்ஹோல் கட் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓரலாக ஒரு அளவு எக்ஸ்ட்ரஸாக விட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டு அவுட்ரையுமே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு அந்த செஸ்டோடைய ஒரு சின்ன சின்ன டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணுறேன். அது உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு புரியும். ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பார்க்கும்போது தான் அவங்களுடைய செஸ்ட் என்ன ஷேப்பில் இருக்குது, அவங்களுக்கு எப்படி மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கிறது அந்த ஒரே விஷயந்தான். ஆனால் அது வந்து உங்களுக்கு ஒரு 4-5 ப்ளவுஸ் தைக்கும் போதே அது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டவுட்டுமே கிளியர் ஆயிரும். இப்போ வந்து நம்ம ஆம்ஹோலும் ஷோல்டரும் ஃப்ரண்ட் ஓப்பன் வர இடத்துலையுமே வந்து நம்ம ஒரே மாதிரி நார்மலாக எல்லா ப்ளவுஸுக்கும் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி நம்ம அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கமும் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸஸாக விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்கோடைய அகலத்தையும் நீங்கள் அதில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஆம்ஹோலுடைய நாச் மட்டும் போடாதீங்க. ஏன்னா ஆம்ஹோல் நாச் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்திருக்க அளவு தான் போடணும். நம்ம இதில் குறைச்ச அளவு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து டைட் ஆயிரும். அதனால் அந்த நாச் மட்டும் நீங்கள் போடாதீங்க. மற்றபடி எல்லாமே வந்து வேணால் அந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கிங் மட்டும் போட்டு அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ அதை நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து செஸ்ட்டோட ரவுண்டு நம்ம எவ்வளோ எடுத்தோமோ அந்த அளவே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பின்னாடி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறனால நம்ம ஆம்ஹோலோட அளவை குறைச்சிக்கிட்டோம். ஆனால் ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி பண்ண தேவையில்லை. ஃப்ரண்ட்டு வந்து யூஸ்வலாக நம்ம என்ன மெஷர்மெண்ட்டில் மார்க் பண்ணுறோமோ அந்த லைன் எங்கே போட்டிருக்கேனோ அந்த லைன்லேயே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒர்க் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து கொஞ்சம் கழண்டு வராமல் இறங்காமல் நெக்கு லூஸ் ஆகாமல் இருக்கும். ஒரு சின்ன சின்ன ஒர்க்கு தான், அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நெக்கு லூஸ் ஆகாது, ஷோல்டரும் வந்து உங்களுக்கு இறங்கி வராது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு வந்து நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதுவும் ஃப்ரண்ட்டும் வந்து நம்ம டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணுறோம். உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா வைடாக வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நெக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க. அதே அளவுக்கு வேண்டாம், ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் குறைச்சிக்கோங்க. ஏன்னா பேக் வந்து நமக்கு ஆம்ஹோல் பக்கம் இழுத்து பிடிக்கும், ஃப்ரண்ட்டு வந்து நமக்கு ஃப்ரண்ட் ஹூக் பக்கம் வந்து இழுத்து பிடிக்கும். அப்போ தான் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஷோல்டர் வந்து இறங்காமல் இருக்கும். அதே மாதிரி ஷோல்டரும் வந்து முன்பக்கம் வந்து கொஞ்சம் நம்ம பேக்கை விட முன்னாடி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால பேக்கில் வந்து உங்களுக்கு மசில்ஸ் அதிகமாக இருக்கும், ஃப்ரண்ட்டு கம்மியாக இருக்கும். அதனால் அந்த இடத்துல ஒரு லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு கட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மார்க்கிங் எல்லாமே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு பேக் ஆம்ஹோலுமே நல்லா டெப்த்தாக இருக்கிறனால ஃப்ரண்ட் ஆம்ஹோல் வந்து கம்மியாக, எப்பவும் யூஸ்வலாக வெட்டுறதை விட நீங்கள் வந்து கம்மியாக வெட்டிக்கோங்க.
இப்போ இதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டாட் பிடிக்கிறது தான் உங்களுக்கு வந்து டவுட்டு. அந்த டாட் வந்து எப்படி மெஷர் பண்ணி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ இதுக்கு நம்ம என்ன மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஷோல்டரில் இருந்து கரெக்டாக பஸ்ட் பாயிண்ட் எங்கே வருதோ அதுதான் வந்து நமக்கு உயரம். நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக அந்த ஷோல்டர் ஹை பாயிண்டில் வச்சு டேப்பு வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த செஸ்ட்டோட உயரம் வந்து நமக்கு அந்த சென்டர் பாயிண்ட், செஸ்ட்டுக்கு வர சென்டர் பாயிண்ட் எங்கே வருதோ அதுதான் உங்களுக்கு உயரம். அதே மாதிரி 2 செஸ்ட்டுக்கு இடையில வந்து நீங்கள் செஸ்ட்டுக்கு இடையில அப்படின்னா மேல் பக்கமாக அந்த பாயிண்ட்டுக்கு நடுவில் டேப் வச்சு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து ஒரு 9 இன்ச்சு அந்த அளவுக்கு வரும், 9, 10 அந்த மாதிரி வரும். அப்படி வரும்போது அந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து அகலமாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உயரத்தை வந்து நான் பாயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை சுற்றி தான் நம்ம வந்து டாட் பிடிக்கணும். உங்களுக்கு வந்து செஸ்ட்டோடைய சென்டர் பாயிண்ட், பிரெஸ்ட்டோட சென்டர் பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை சுற்றி தான் அந்த பிரெஸ்ட்டோட சைஸை பொறுத்து நீங்கள் சுற்றி வர மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு அளவு எடுக்கும்போது நம்ம எப்படி உடம்புல எப்படி இந்த அளவு இது வந்து நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் இது வந்து நீங்கள் எடுக்கிறதுனா உங்களுக்கு கொஞ்சம் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கொஞ்சம் ஒரு கடையிலையோ ஒரு இதுலையோ வச்சு எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ் மேலேயே ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் மெஷர் பண்ணிக்குவாங்க. ஒரு குறிப்பிட்ட ப்ளவுஸ் நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரியும் இந்த அளவு வந்து இப்படி தான் வரும் அப்படின்னு. அதனால் அது நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஷோல்டர்லேருந்து உயரம், 2 பெஸ்ட்டுக்கு உள்ள கேப்பு, அந்த கேப் வந்து உங்களுக்கு தெரிஞ்சாவே அந்த சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை சுற்றி வர்றது வந்து பெஸ்ட்டு சைஸ் அகலமாக பெருசாக இருந்தால் 4 டாட் பிடிச்சி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அதை ரெடி பண்ணிக்கோங்க. சின்ன சைஸாக இருந்தால் அந்த நம்ம சென்டர் பிடிக்கிற டாட்டோட அளவை குறைச்சிக்கலாம், 3 டாட்ஸ் போதும். ஆனால் ப்ரெஸ்ட்டு பெருசாக இருந்துச்சுன்னா சென்டரில் பிடிக்கிற டாட்டோட அகலம் அதிகமாக இருக்கணும், 4 டாட் வேணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் வரும். அதே மாதிரி சென்டரில் வர ஓப்பனும் அப்படி தான். உங்களுக்கு ப்ரெஸ்ட்டு வந்து பெருசாக கீழே இருந்துச்சுன்னா அந்த எண்டு முடிகிற வரைக்கும், அதாவது உங்களுக்கு வந்து அந்த கப் ஷேப்பை வந்து கட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பட்டி உயரமாக வைக்கக்கூடாது. கரெக்டாக அதை கவர் பண்ணி அந்த வி ஷேப் உட்கார்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணணும். அதுக்காக தான் வந்து இந்த இதை வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ எடுத்தாலும் அந்த ப்ரெஸ்ட்டு முடிகிற இடம், அதாவது நீங்கள் வந்து ப்ரா போடும்போது அந்த ப்ராவுடைய கப் ஷேப் போய் உட்காரும்போது அந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அந்த உடம்பு ஷேப்பு பார்த்தாவே தெரியும். ப்ரெஸ்ட்டு பெருசாக இருக்கவங்களுக்கு 4+1 வைக்கலாம், 4.5+1 வைக்கலாம், 3.5+1 வைக்கலாம். ஆனால் அதுவே ப்ரெஸ்ட்டு சைஸ் சின்னதாக இருக்கவங்களுக்கு நீங்கள் 2+1 அந்த மாதிரி வச்சிங்கன்னா கூட போதும். ஏன்னா இது வந்து நெக்கு வந்து உங்களுக்கு டெப்த்தாக இருக்குது. இந்த இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டி, அதே மாதிரி அந்த பட்டி வந்து நமக்கு ப்ரெஸ்ட்டை வந்து இப்படி தாங்கி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கணுமே ஒழிய அதை வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கிராஸ் கட்டிங்க்கு வந்து ஃபிட்டிங் நல்லா வராது. அதனால் நீங்கள் அதே மாதிரி போடும்போது அதுக்கு தகுந்த இன்னர் போடணும். ப்ராவுமே வந்து உங்களுக்கு அந்த கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸுக்கு சூட் ஆகிற மாதிரி நீங்கள் இன்னர் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும், ஷோல்டர் லூஸ் ஆகாது. அதனால் இந்த நெக்கெல்லாம் இறக்கமாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கப் ஷேப்புமே நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. இது வந்து நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, மார்புக்கு தகுந்த மாதிரி இந்த மெஷர்மெண்ட் வந்து மாறும் மேக்ஸிமம். ஆனால் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரி தான், ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் ஒரே மாதிரி தான் வரும். வந்து வயசானவங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி தான் வரும். அதனால் இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேலையே கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் எடுத்து நோட் பண்ணிட்டீங்கன்னா அதையே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நமக்கு சென்டர் பாயிண்ட்டை சுற்றி நமக்கு டாட் வேணும், அதுதான் நமக்கு முக்கியம். அதே மாதிரி இங்கே கீழே வந்து அந்த ப்ரெஸ்ட் வந்து கட் ஆகக்கூடாது, பட்டி வைக்கும்போது கட் ஆகக்கூடாது. அதனால் அந்த இதை வந்து கரெக்டாக நான் உங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிற மாதிரி நீங்கள் பட்டி கீழே யோக் வந்து அட்டாச் பண்ணணும். சைடும் அதே மாதிரி தான். ரொம்ப இறக்கமாக அந்த செஸ்ட் இருக்கவங்களுக்கு பட்டி வந்து சைடு சின்னதாக வச்சா போதும். மேலே இருக்கவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் 3.5 இன்ச்சு 3 இன்ச்சு அகலமாகவே வைக்கலாம். இப்போ நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டுமே நம்ம கரெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த சென்டர் பாயிண்ட் தெரிஞ்சால் அதை சுற்றி நம்ம எப்படி டாட் போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸி. நம்ம அதை போட்டுக்கலாம். இப்போ வந்து இப்போ நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க மெஷர்மெண்ட்டு படி தான் இந்த செஸ்ட் சென்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் இருக்குது. நான் அதனால் இதை அப்படியே கண்டினியூ பண்ணி நான் கட்டிங் போடுறேன். நீங்கள் கட்டிங் பண்ணும்போது நீங்கள் அளவு எடுக்கும் போதும் ஒவ்வொன்றும் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் வந்து நமக்கு வந்து நம்ம போடுற ட்ரெஸ்ஸு வந்து ப்ரெஸ்ட்டு சைஸு சென்டரை கரெக்டாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும்.
அந்த டாட்டும் அதே மாதிரி தான் இருக்கணும், அந்த சைடு வைக்கிற பட்டியும் அதே மாதிரி தான் இருக்கணும். அது மட்டும்தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். மற்றபடி யூஸ்வலாக நம்ம எல்லாமே எப்போவுமே ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் நம்ம இந்த ப்ளவுஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து நான் சென்டர் டாட் வந்து ஒரு 1.25 இன்ச்சு வச்சு நம்ம பிடிக்க போகிறோம். உங்களுக்கு சென்டர் கப் ஷேப் லூஸாக இருந்தாலும் ஷோல்டர் லூஸ் வரும். அதனால் கப் ஷேப்பும் அவங்களுடைய பிரெஸ்ட் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிங்கன்னா அந்த லூஸு ஷோல்டர் லூஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு குறையும். அதாவது மெயினாக நமக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது வர்ற ப்ராப்ளமே வந்து நெக்கு இறங்கி வருது, ஷோல்டர் வந்து கரெக்டாக உட்காரல அப்படின்னு தான். நீங்கள் அந்த 2.25 இன்ச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த 2.25 இன்ச்சு நெக் அகலம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் கரெக்டாக அதுலேயே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி பேக் ஆர்ம் ஹோலில் வந்து நான் சொல்லியிருக்கேன், அதில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுமோ அதையும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக வரணும். பட்டியும் வந்து முன்பக்க பட்டி ரொம்ப உயரமாக வைக்காதீங்க. ரொம்ப உயரமாக வச்சிங்கனாலும் உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வரும். முன்பக்க பட்டி வந்து ஒரு 4 இன்ச்சு தான், நமக்கு 3.5 இன்ச்சு தான் கணக்கு. நம்ம ஸ்டிச் பண்ண கட் பண்ணும்போது 3 + 1 4.5 இன்ச்சு வச்சு கட் பண்ணலாம். அதை விட பெருசாக கட் பண்ணாதீங்க. ஏன்னா கீழே வைத்துக்கிட்ட உங்களுக்கு இங்கே இறங்க நெக்கோடைய இதுவுமே உங்களுக்கு கீழே இறங்கி வரும். அதனால் உங்களுக்கு என்னன்னா நீங்கள் கரெக்டாக நெக்கை வந்து மேலே தூக்கி கொடுக்குற மாதிரி பட்டியும் வந்து கரெக்டாக முன்பக்கம் வந்து கொஞ்சம் மேலே போனாலும் பரவாயில்ல, அந்த அளவுக்கு ஏன்னா சைடு வந்து உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் என்ன இறக்கம் வைக்கிறீங்களோ அந்த இறக்கம் அப்படியே இருக்கும். ஃப்ரண்ட்டு பட்டி மட்டும் நீங்கள் கொஞ்சம் மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போடும்போது இன்னும் கொஞ்சம் ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் நமக்கு பாடி வந்து கரெக்டாக ஷேப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு லைட்டாக அந்த வயிறு இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே நீங்கள் பட்டி இறக்கி வைக்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா ப்ளவுஸ் இறக்கம் போட உங்களுக்கு பட்டியெல்லாம் இன்னும் சுருண்டு தான் போகுமே ஒழிய ஃபிட்டிங் கரெக்டாக வராது. அதனால் மேக்ஸிமம் முன்பக்க உயரம், பட்டி வைக்கிற உயரம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பட்டியோடைய நீளம் முதல்ல மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உயரம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 4.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. எப்போவுமே மேக்ஸிமம் 4.5 இன்ச்சு நீங்கள் வச்சுக்கோங்க. முன்பக்க உயரம் மட்டும் கொஞ்சம் இறங்குற மாதிரி இருந்தால் ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் குறைச்சிக்கிட்டு 4 இன்ச்சு வச்சுக்கலாம். நான் ஸ்டிச்சிங் அளவோடு சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பட்டியோட அளவு வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு குறைஞ்சிரும். இப்போ நம்ம அந்த ஷார்ப்பாக எதுக்கு பட்டி அப்படி வைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு கப் ஷேப்பு வந்து கரெக்டாக நம்மளுடைய பாடி ஷேப்பு வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த இதில் வந்து சீட்டிங் ஆகிற மாதிரி நம்ம வந்து அந்த பட்டியை வந்து நம்ம கட் பண்ணுறோம். இப்போ ஸ்லீவ் வந்து பட்டி இதெல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம். அடுத்தது ஸ்லீவ் வந்து உங்களுக்கு கை மட்டும் நம்ம லென்த்து எடுத்திருக்கோம். உங்களுக்கு 10.5 இன்ச்சு கை நீளமும் கை சுற்றளவு வந்து 10.5 இன்ச்சு நம்ம எடுத்திருக்கோம். இப்போ ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து நம்ம 11.5 இன்ச்சு லென்த்து கிளாத் நமக்கு வேணும். அந்த அளவுக்கு நம்ம கிளாத் ரெடி பண்ணிவிட்டு ஸ்லீவோடைய இதை வந்து நம்ம நார்மலாக எப்போவுமே எப்படி கட் பண்ணுவோமோ அதே ஷேப்பில் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி உங்களுக்கு ஜாயிண்ட் வர மாதிரி தான் வரும். அதனால் அந்த ஆர்ம் ஹோல் நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை விட உங்களுக்கு 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு எக்ஸஸாக வேணும். இப்போ நீங்கள் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பவும் போல் ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். கை சுற்றளவு ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைடில் எக்ஸஸாக கிளாத் விட்டிங்கன்னா கூட கடைசியாக அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓவர்லாக் போட்டுக்கலாம். ஏன்னா அன்ஈவனாக இருக்கிற எக்ஸஸாக இருக்க கிளாத் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் டெப்த்தும் நீங்கள் ஏற்கனவே நம்ம அதில் எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
அடுத்து அதுக்கு தேவையான நெக் பீஸு, ஓப்பன் பீஸு எல்லாமே நீங்கள் எக்ஸஸாக இருக்க கிளாத்தில் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு டைமண்ட் நெக் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் பீஸ் வந்து கட் பண்ணிக்குவாங்க. ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து அகலம் வச்சு ஸ்ட்ரைட் பீஸ் வந்து நெக்கோடைய சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு கிராஸ் லைன் வரனால 2 பக்கமும் வந்து உங்களுக்கு அந்த இந்த மாதிரி வரும்போது கிராஸ் வந்து மேக்ஸிமம் ஒரே மாதிரி வர மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்க எக்ஸஸாக இருக்க பார்டரை மட்டும் நம்ம ஷோல்டரில் வச்சு, அதாவது பேக் சைடு டிசைன் வேண்டாம் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் அதை வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். எப்பவும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஷோல்டர் லூப் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக் பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். அந்த ஜாயிண்ட் வரும்போதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இன்னும் நெக்கு வைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து லாங் ஸ்லீவ் தைக்கும்போது உங்களுக்கு கையோடைய ஷேப்பை பொறுத்த மாதிரி நீங்கள் தையல் போட்டுக்கலாம். ஏன்னா கீழே சுற்றளவு எடுப்பீங்க, அதே சுற்றளவு வந்து நீங்கள் ஆம்ஹோல் வரைக்கும் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இடையில வந்து அந்த மசில்ஸ் இருக்கிற இடம் டைட் ஆகும். அதனால் அந்த இடம் வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கிராஸாக கூட அந்த ஸ்டிச்சு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். டபுள் வந்து நம்ம ஹூக் வைக்கிறது வந்து எப்பவும் போல் டபுளாக அந்த லைனிங் கிளாத்தை மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். வீப்பட்டி வைக்கிறது தான் உங்களுக்கு மேலே கொஞ்சம் தெரியும், அதனால் அதுக்கு வந்து லைனிங் கிளாத் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். யோக் பீஸ் மட்டும் திக்காக வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த இடம் கீழே துணி சுருண்டுக்காமல் கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். அதனால் உள்ளே வந்து ஒரு டபுள் கிளாத் வந்து நீங்கள் எக்ஸஸாக கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ரைட் லெஃப்ட்டு மாறக்கூடாது, அதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா பிரித்து தைச்சோம்னாவே நமக்கு ஃபினிஷிங் வந்து போயிடும். அதனால் அது ரைட் லெஃப்ட் மாறாமல் அதை கரெக்டாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று தைக்கும் போது அடுத்தது அப்படியே கண்டினியூஸாக வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டாக மேட்சிங் வந்து கரெக்டாக வந்துடும். கரெக்டாக நாச்சு போட்டிருக்கிறதுலே தான் தையல் போடணும். ஏன்னா நமக்கு அந்த அளவு தான் நம்ம வந்து பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் மேட்ச் பண்ணி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த நாச்சு போடுறதே வந்து மேக்ஸிமம் நம்ம தையல் எந்த இடத்துல போடணுமோ அந்த இடத்துல போடுறதுக்காக தான். அதனால் நீங்கள் கரெக்டாக அந்த நாச்சுக்கு ஸ்ட்ரெயிட் பண்ணி, அது கொஞ்சம் முன்ன பின்ன கிராஸாக வந்தால் கூட நீங்கள் கரெக்டாக அந்த நாச்சுக்கு ஸ்ட்ரெயிட் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் படிமான தையல் போட்டுட்டு
ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் வந்து ஸ்டிச்சு போட்டு சுற்றி தையல் போட்டு அதை கட் பண்ணி நீங்கள் அந்த பட்டி வந்து ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு வந்து நம்ம லைனிங் தான் நமக்கு வந்து மெயினாக எல்லா அளவுமே நம்ம கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணணுது. அதனால் லைனிங் அளவுக்கு தான் நீங்கள் மற்ற எல்லா கிளாத்தையுமே கட் பண்ணணும். ஆனால் லைனிங் கிளாத்தை வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு இது கூட நம்ம கட் பண்ணக்கூடாது. ஏன்னா லைனிங் வந்து நமக்கு எல்லா மெஷர்மெண்ட்டும் அக்யூரேட்டாக எடுத்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வருது 10 அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்கள் லைனிங் கிளாத்தை வந்து கட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் போடுறதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒன் சைடு ஜாயின் போட்டிங்கன்னா போதும், டபுள் சைடு போட தேவையில்லை. எந்த மாதிரி இடத்துல டபுள் சைடு போடணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த பார்டரு இந்த சென்டரில் பூ வருது இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கை சுற்றளவு 10 அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் டபுள் வந்து ஜாயின் போட்டாகணும் 2 பக்கமும். ஏன்னா அப்படி ஒன் சைடாக போட்டிங்கன்னா அந்த பூ வந்து ஒரு ஓரமாக போயிடும். அதனால் அந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து நீங்கள் 2 சைடு ஜாயின் போட வேண்டி வரும். எப்பவுமே வந்து உங்களுக்கு அந்த நாச்சுக்கு வெளிப்பக்கம் ஜாயின் போடுற மாதிரி எப்படி வந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த ஃப்ரண்ட்டில் வந்து எப்போவுமே நம்ம ஜாயின் போடும்போது ஆம்ஹோல் டெப்த்து வெட்டுற சைடு நீங்கள் போட வேண்டாம். ஏன்னா அதாவது அந்த நாச்சுக்கு நம்ம கை சுற்றளவுக்கு உள்பக்கமாக வரும்போது அப்படி போட வேண்டாம். பேக் சைடு நீங்கள் ஆம்ஹோல் டெப்த்து வெட்டிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து 2 ஒரே இடத்துல வரும்போது கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த ஆம்ஹோல் சுற்றளவுக்கு வெளிப்பக்கமாக வந்துச்சுன்னா நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் ஜாயின் போட்டுக்கலாம். ஆனால் உள்பக்கமாக வரும்போது நீங்கள் பேக் சைடில் ஆம்ஹோல் ஃபுல்லாக ஃபினிஷாக இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் ஆம்ஹோல் டெப்த்து வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாயின் போட்டு நம்ம அந்த எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஆம்ஹோலுடைய சுற்றளவு கரெக்டாக வரணும். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு அந்த ப்ளவுஸோட இதோட அது சீட்டிங் கரெக்டாக ஆகும். அதனால் நம்ம வந்து மெயினாக வந்து நமக்கு ஆம்ஹோல் சுற்றளவு வந்து கரெக்டாக வரணும். அதை நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை மெஷர் பண்ணிக்கிட்டால் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த நாச்சஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஜாயின் போடுற இதாக இருந்தாலும் உங்களுக்கு அது பெரிய வேலையாக தெரியாது. பட் நாச்சஸ் எல்லாம் போடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மெஷர் பண்ணி தான் அந்த இதெல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி வரும். இப்போ வந்து நம்ம ஸ்லீவுக்கு வந்து ரைட் லெஃப்ட் ஜாயின் போட்டுட்டோம். இந்த ஜாயிண்ட் வந்து உள்பக்கமாக போகிற மாதிரி, அதாவது மேல் கிளாத்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் இந்த ஜாயிண்ட் வந்து நம்ம மேல் பக்கம் போட்டால் அது நமக்கு மேலே தெரியும். அதனால் அந்த மாதிரி வர்றதுக்கெல்லாம் ஜாயிண்ட் உள்பக்கம் போகிற மாதிரி போட்டுருங்க. நமக்கு வந்து வெளிப்பக்கம் தெரியாது அப்படிங்கிறத வந்து நீங்கள் அதுக்கு எந்தெந்த கிளாத்துக்கு எப்படி ஜாயிண்ட்டை வந்து நம்ம உள்ளே அட்டாச் பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உள்ளே வந்து அந்த பிசுறு வந்து நமக்கு மேல் பக்கம் தெரியக்கூடாது. அது உங்களுக்கு எப்படி அது கரெக்டாக போட தோணுதோ அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டு சுற்றி தையல் போட்டு எக்ஸஸாக இருக்க கிளாத் எல்லாமே நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கொஞ்ச நாள் போக போக தைக்கிறது ரொம்ப சீக்கிரமாக தைக்கிற மாதிரி இருக்கும். எப்போவுமே ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாமல் நினச்சி மாற்றி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு கோர்வையாக ஒரு வேலையை வந்து கரெக்டாக செய்ய முடியாது. அதனால் நீங்கள் எப்படி என்ன ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, ஷோல்டர் பட்டன், நெக் பீஸு, ஓப்பன் பீஸு, பட்டி, ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு, பேக்கு, அப்படி வந்து ஒரே மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து அதுவும் வந்து ஒரு மெயின் ரீசனாக இருக்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இது எப்பவும் போல் நம்ம அதில் அட்டாச் பண்ணிவிட்டு அந்த ஷோல்டர் பகுதி, முன்பக்க ஷோல்டர் பகுதியில் வந்து நம்ம
ஃப்ரெண்டு நமக்கு மேலே முன்னாடி தெரிகிற பகுதியில் வந்து நம்ம அந்த பார்டரை வந்து நம்ம அதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அது பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லுக்காக தெரியும். நாச்சஸ் எல்லாத்தையுமே மறுபடியும் நீங்கள் மெயின் கிளாத்லேயுமே கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பேக் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். பேக்குமே வந்து உங்களுக்கு நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ட்ரெயிட் வந்து மாறக்கூடாது. கரெக்டாக நாச்சில் ஸ்டார்ட் பண்ணால் அடுத்த நாச்சோடைய சென்டரில் வந்து கரெக்டாக முடிகிற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. அதுலேயும் படிமான தையல் போட்டு நீங்கள் 1 இன்ச்சு தையல் போட்டுக்கலாம். சப்போஸ் பேக் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸஸாக கிளாத்து கொடுத்து ஃபோல்டு பண்ணுங்கள். சைடு எக்ஸஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் பேக்கில் வந்து டாட் பிடிக்கணும். இதில் கொஞ்சம் உங்களுக்கு துணி பத்தலை அப்படின்னா அதுக்கு ஜாயிண்ட் வந்து நீங்கள் அது லைனிங்கில் அட்டாச் பண்ணினதுக்கு அப்புறமாவே நீங்கள் அந்த கிளாத்தை ஒன்று எக்ஸஸாக அதில் ஜாயின் பண்ணி தையல் போட்டுக்கலாம். இது வந்து உள்பக்கமாக போகிறது தான். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது உள்பக்கம் போயிடும். இருந்தாலும் நம்ம சப்போஸ் லூஸ் டைட் வேணும் அப்படின்னு நம்ம பிரித்தோம்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிளாத் இல்லாமல் இருக்கும். அதனால் அந்த மாதிரி சின்ன சின்னதாக பிட்டு வந்தால் கூட நீங்கள் ஒரு ஜாயின் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டு பண்ணும்போது எல்லாமே ஈவனாக இருக்கணும். ஆம் ஹோலு, நெக்கு, இடுப்போடைய உயரம் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் நாச்சஸ் போட்டிருந்தா இந்த அளவுக்கு கரெக்டாக அந்த அளவு எல்லாமே கரெக்டாக வரும். இப்போ அந்த எக்ஸஸாக இருக்க 1.5 இன்ச்சை விட்டுட்டு சென்டர் பாயிண்ட் வந்து நீங்கள் நீடில் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உயரம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பட்டி 2 பக்கமும் டாட் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதையும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை டாட் பிடிச்சிட்டு சுற்றளவு வச்சு நீடில் மார்க் போட்டுக்கோங்க. கைக்கும் அதே மாதிரி சுற்றளவு பார்த்து நீடில் மார்க் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து வீடியோவில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு அந்த டவுட்டுக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் டாட் இதெல்லாம் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இதை நீட்டாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய வீடியோஸ்லேயே வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் மெத்தட் இருக்கும். இப்போ வந்து இந்த கரை பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். 1 சைடு பண்ணாவே போதும். நீங்கள் வந்து பார்க்க இதாக இருக்கணும் அப்படிங்கிறனால நீங்கள் 2 பக்கமும் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. உள்பக்கமாக தையல் போட்டு மேலே திருப்பி விட்டுருங்க. மேலே தையல் வந்து போட வேண்டாம். போட்டால் அது ஒரு ஜாயிண்ட் எக்ஸ்ட்ரா போட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் 1 சைடே கூட வச்சுக்கலாம். 2 சைடு வச்சா உங்களுக்கு அந்த இடத்துல ரொம்ப மொத்தமாக தெரியும். கரெக்டாக அந்த இடத்துல சுருக்கு இல்லாத மாதிரி நீங்கள் வந்து அதில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
இதுக்கப்புறம் நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த சென்டர் பாயிண்ட்டை ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், அதாவது ஷார்ப்பாக வேணும்னா கொஞ்சம் நெருக்கமாக நீங்கள் கொண்டு வரலாம். ஷார்ப்பாக வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் வந்து அந்த டாட்டை வந்து நிறுத்திக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த டாட் பிடிச்சிக்கோங்க. நம்ம ஏற்கனவே நாச்சஸ் போட்டு வச்சுருக்கிறனால உங்களுக்கு வந்து அந்த டாட் பிடிக்கிறது வந்து கரெக்ட், அதாவது சென்டர் பாயிண்ட்டை விட்டு நம்ம அடுத்தது எங்கே நீடில் மார்க் போட்டிருக்கோமோ அது வரைக்கும் நம்ம தையல் போட்டுக்கலாம். அந்த கீழே எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டால் பிசுறு வரும், உள்ளே குத்தும். அதனால் நீங்கள் அதை மடித்து தையல் போட்டுக்கோங்க. இதே வந்து அந்த ஷார்ப்பாக அந்த பாயிண்ட் தெரியக்கூடாது, நம்ம சிங்கிளாக ஃப்ளீட் விடும்போது அந்த ஷார்ப் தெரியுது அப்படின்னா நீங்கள் அதையே வந்து நம்ம ஒரு பிரின்சஸ் கட்டு டைப்பில் அந்த டாட்டை வந்து ஜாயின் பண்ணி விடுவோம்ல, அதே மாதிரி இதை நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு வேர் பண்ணும்போது அந்த ஷார்ப் வந்து உங்களுக்கு மேல் பக்கம் தெரியாது. எந்த அளவுக்கு உங்களுக்கு சேர்த்து பிடிக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே சேர்த்து தையல் போட்டுக்கலாம். அந்த ஷார்ப்பாக தெரியாத அளவுக்கு நீங்கள், ஏன்னா சாரீ வந்து உங்களுக்கு கொஞ்சம் தின்னாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேர் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு இதாக தெரியும். அதனால் அந்த ஷார்ப்பை மட்டும் நீங்கள் மோல்டு பண்ணுற மாதிரி ஸ்டிச் போட்டுக்கலாம். அதில் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கப் ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டிங்காகவும் ஷார்ப் இல்லாமல் கரெக்டாக இது இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா மட்டும் நீங்கள் அப்படி போட்டுக்கலாம். இல்லாட்டினா யூஸ்வலாக 3 டாட் எப்பவும் போல் நீங்கள் பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் லென்த்து வந்து ரொம்ப அதிகமாக நீங்கள் வச்சிங்கனாலும் உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து ஃபிட்டிங் வராது. அது கரெக்டாக உங்கள் செஸ்ட்டு வந்து பிரெஸ்ட் வந்து எந்த இடத்துல முடியுதோ அந்த அளவு மார்க் பண்ணி அதோட ப்ளஸ் 1 இன்ச்சு நீங்கள் ஆட் பண்ணி வச்சிங்கன்னா போதும். ஏன்னா ரொம்ப லென்த்து வந்துருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ஷோல்டர் லூஸு அந்த இதெல்லாமே கம்ப்ளைண்ட் வரும். அதனால் அது இறக்கம் வந்து உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவு மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதுக்கான நம்ம யோக் பீஸை வந்து அட்டாச் பண்ணலாம். முன்னாடி மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கிராஸ் பண்ணி கட் பண்ணி விட்டுருப்பேன். அப்படி கட் பண்ணால் உங்களுக்கு அந்த அகலத்துக்கு நீங்கள் வச்சு தையல் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதையும் வந்து டபுள் ஸ்டிச்சு போட்டு நீங்கள் ஓவர்லாக் போட்டுக்கோங்க. நெக்கு வந்து நீங்கள் நல்லா டெப்த்தாகவும், அதாவது ரொம்ப இறக்கமாகவும், ஷோல்டர் நல்லா அகலமாகவும் வச்சு ப்ளவுஸு வேர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ண வேண்டியது எல்லாமே இதில் இருக்க அந்த இதெல்லாம் தான். ஏன்னா உங்களுக்கு பேக் வந்து நீங்கள் நெக்கு அகலம் பண்ணும்போது அந்த பாடியோட சுற்றளவு வந்து அதிகமாகும். அதுக்காக ஆம்ஹோலில் இருந்து நம்ம வந்து அந்த ஒரு 1/2 இன்ச் இங்கே எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணி கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அதில் வந்து குறைச்சிக்கிற மாதிரி வரும். அதே மாதிரி ஆம்ஹோல் டெப்த்தும் நம்ம மேலாப்பில் வெட்டினோம்னா அந்த இடத்துல துணி நிறைய சுருக்கு வரும். அந்த அளவையுமே நம்ம வந்து கரெக்டாக ஆல்ட்ரு பண்ணோம். அடுத்தது ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முன்னாடி வந்து ஒரு கிராஸ் பண்ணி எவ்வளோ அகலம் பண்ணுறீங்களோ அதில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து ஃப்ரண்ட்டு வந்து கிராஸ் பண்ணி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நெக்கு கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கும். அதே மாதிரி ஷோல்டர் பக்கம் வந்து நீங்கள் ஒரு லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு கட்டிங் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சில, அதே மாதிரி கப் ஷேப்பு அந்த அளவெல்லாம் நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக எடுத்திருந்தா உங்களுக்கு வந்து அந்த முன்னாடி வர அந்த இதெல்லாமே நீங்கள் ரொம்ப லென்த்து பட்டி வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லாமல், அதே மாதிரி முன்பக்க உயரம் வந்து ரொம்ப அதிகமாகவும் வைக்காமல் நீங்கள் கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ பெரிய அகலமாக கழுத்து வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த ஷோல்டர் லூஸு, அந்த இறங்கி வர நெக்கு வந்து லூஸ் ஆகுது, ஷோல்டர் வந்து கழண்டு வருது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வராது. அதோட மெயின் திங் ஒன்று வந்து ஆம்ஹோலுடைய சுற்றளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். ஆம்ஹோலுடைய சுற்றளவு கரெக்டாக நமக்கு ஆம்ஹோலை ஒட்டி கரெக்டாக பிடிச்சிருந்தா மட்டும்தான் மறுபடியும் மேலே இருக்க அந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். சப்போஸ் இப்படி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியும் நம்மளுடைய பாடி ஷேப்புக்கு அந்த ஃபிட்டிங் வரல அப்படின்னா
நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதை அதை சேவ் பண்ணும். ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டோம், அது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து பேக்கில் வந்து நாட் வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய அகலமான கழுத்தாக இருந்தாலும் நீங்கள் நாட் போடும்போது உங்களுக்கு அது வந்து டிஸ்டர்பாக இருக்காது, ஷோல்டர் கழண்டு வராது. அடுத்தது வந்து ஸ்லிப் லாக்கு. ஷோல்டர் பட்டன் வைக்கும்போது உங்களுக்கு அந்த பிரைசியர் வந்து நீங்கள் டைட்டாக தான் போட்டிருப்பீங்க, அந்த பிரைசியரில் வந்து நீங்கள் லாக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா, உள்ளே வந்து ஷோல்டரில் வந்து ஷோல்டர் பட்டன் வச்சு பிரைசியரில் லாக் பண்ணி விட்டுட்டிங்கனாலும் நெக்கு அகலமாக இருந்தால் உங்களுக்கு ஷோல்டர் இறங்கி வராது. அதாவது ஒரு மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நாட் வச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டினா ஷோல்டர் பட்டன் வச்சுக்கலாம். அப்படி வராமையே ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் வேணும். நீங்கள் அந்த ஒவ்வொரு தடவையும் அந்த பிரெஸ்ட்டு, அந்த ஷோல்டர், இது எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுனாலும் உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வராது. ஏன்னா அந்த கட்டிங்கில் அந்த நெக் அகலமாக வைக்கும் போதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களால் தான் நமக்கு இந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே வரும். அதே மாதிரி சைடு வந்து லூஸ் வரக்கூடாது, அந்த பட்டி போய் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து லூஸ் வரக்கூடாது. அங்கே லூஸ் வந்தாலுமே உங்களுக்கு ஷோல்டர் வந்து உங்களுக்கு கழண்டு வரும். அதனால் அதையும் வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். அந்த சைடு வந்து நமக்கு ஃபிட்டிங்காக வேணும், ஆம் ஹோல்கிட்டையும் கரெக்டாக ஃபிட்டிங் வேணும். நல்லா உடம்போட ஒட்டின மாதிரி எந்த சுருக்கமும் இல்லாத அளவுக்கு நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அந்த ஷோல்டர் ஃபாலிங் வரதெல்லாம் வரவே வராது. அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் நாட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்த ப்ளவுஸில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு உடம்பு அமைப்புக்கு தான் வந்து நம்ம எப்படி வேணாலும் வேர் பண்ணால் நமக்கு சீட்டிங் ஆகும். ஒவ்வொரு அமைப்புக்கு வந்து இப்படி போட்டால் மட்டும்தான் சீட்டிங் ஆகும், அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம டெய்லரிங்கில் வந்து எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் வேணாலும் நம்ம பண்ணலாம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ப்ளவுஸ், ஆனால் அது ஃபஸ்ட்டு ப்ளவுஸ்லேயே நம்ம ரெடி ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு ஒரு 2 ப்ளவுஸ் அல்லது 3 ப்ளவுஸ் தைச்சிங்கனாவே உங்களுக்கு அவங்களுடைய என்னென்ன அவங்களுக்கு சேஞ்சஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இல்லை நீங்களே வேர் பண்ணும்போது ஃபீல் பண்ணுவீங்க, கம்ஃபர்ட்டாக இருக்கா, இல்லை இது ஒரு மாதிரி அன்னேசியாக இருக்குது வேர் பண்ணுறக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும். அது என்னென்ன சின்ன சின்ன மிஸ்டேக்கை வந்து நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ப்ளவுஸில் அதை கிளியர் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ளவுஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக வரும். அதே மாதிரி நம்ம ஷோல்டரில் வைக்கிற அளவு, ஷோல்டர் நெக்கு கட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை கரெக்டாக நல்லா மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணி வச்சிங்கனாலும் உங்களுக்கு அந்த அளவு, அந்த நம்ம சிசர் வச்சு கட் பண்ணுற மெத்தட்லேயே கூட உங்களுக்கு வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் வரும். அதனால் அதெல்லாமே நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நீங்கள் தைக்க தான் உங்களுக்கு ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுமே க்ளியூர் ஆகும். அதனால் நீங்கள் ஒவ்வொன்றுமே தைக்கும்போது கரெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஷோல்டர்கிட்ட வரும்போது நீங்கள் நெக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வைங்க, அந்த வளைவுக்கு உள்ளே போய் வராதிங்க. ஷோல்டர் வந்து நமக்கு பேக்கும் ஃப்ரண்ட்டும் பார்க்கும்போது அழகாக முன்னாடி ஈவனாக ஒரு லைன் போட்ட மாதிரி தெரியணும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் ஷோல்டர் ஜாயிண்ட் நம்ம ஸ்லாண்டிங்காக கட் பண்ணியிருக்கிறனால உங்களுக்கு லைட்டாக உள்ள ஒரு வளைஞ்சு பெண்டு வரும். அதை வந்து நீங்கள் இந்த நெக் பீஸ் வைக்கும்போது ஸ்ட்ரைட் பண்ணி வச்சு தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த கார்னர் பீஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஒரு ஃப்ளீட் வச்சு நம்ம திருப்பினோம்னா அந்த கார்னர் எல்லாம் நமக்கு கரெக்டாக நீட்டாக வரும். அதுவும் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் லெஃப்ட்டுக்கெல்லாம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டுருக்கீங்களோ அதே அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு வாங்க. அதே மாதிரி தைக்கிற அளவுமே டிஸ்டன்ஸுமே நீங்கள் கரெக்டாக கொண்டு வாங்க. இப்போ இதை அந்த கார்னர்லாம் கட் பண்ணி லாங் ஸ்டிச்சு அதை கார்னர்லாம் கட் பண்ணி விட்டுட்டு ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் லாங் ஸ்டிச்சாக மாற்றிக்கோங்க. 2ல் இருக்கிறத 4ஆக மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த பிசுரெல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டு ரன்னிங் ஸ்டிச் போடுங்க. இது வந்து நம்ம ஹெம் பண்ணிவிட்டு நம்ம இதை பிரித்து விட்டுக்கலாம். ஷோல்டர் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த இது வந்து கொஞ்சம் லூஸ் வர மாதிரி தான் இருக்கும். அதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த நெக் பீஸை வந்து நீங்கள் அப்படியே வச்சு ஒரு தடவை அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த முன்னாடி அந்த பேட்ச் இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்கிறனால கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். நார்மலாக தைக்கிற ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபினிஷிங் வந்துடும். அந்த முன்னாடி வந்து அந்த பார்டர் வந்து நமக்கு ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் அது இருக்கும்போது நீங்கள் ஒரு அயனிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும்.
இப்போ பார்த்தீங்களா அந்த கார்னர், அந்த டைமண்ட் ஷேப்பு, இது எல்லாமே உங்களுக்கு அந்த ஷேப்பு வந்து ரைட்டு லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி நமக்கு வரணும். அடுத்தது ஆம்ஹோல். இதுவுமே உங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். கொஞ்சம் எப்பவும் தைக்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சை விட கொஞ்சம் கம்மியாக வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து தையல் போடும்போது உள்ள ஸ்லிப் லாக் அந்த இதை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டரில் வந்து கரெக்டாக அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து எப்போவுமே பேக் சைடு தள்ளி விட்டுக்கோங்க. ஒரு சில மெத்தடு வந்து உங்கள் மைண்டில் செட் ஆயிடுச்சுன்னா நீங்களாக வேறு ஏதாவது யோசனையில் தைச்சிங்கன்னா கூட ப்ராப்பராக அந்த ஸ்டிச்சிங் எல்லாம் நீங்கள் எப்படி ஒன்ஸ் பண்ணுறீங்களோ அதே தான் வந்துட்டுருக்கோம். அதனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் ப்ளவுஸ் தைச்சி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஃபார்மேட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது பேசிட்டு தைச்சிங்கன்னா கூட வேறு ஏதாவது கவனத்தில் தைச்சிங்கன்னா கூட அந்த மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே மைண்டில் செட் ஆகிக்கும். அதனால் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மறுபடியும் அதெல்லாம் கவனிக்கணுங்கிற அவசியமே இருக்காது. அதனால் கொஞ்ச நாள் நீங்கள் தைச்சி பழகு வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக அதை வந்து கவனமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம், நீடில் மார்க்கு. அந்த இடத்துல தையல் போட்டுட்டு சுற்றளவை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கோல்டு இருக்கிறனால உங்கள் வாய்ஸ் வந்து கரெக்டாக இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த சுற்றளவை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு எக்ஸஸாக இருக்குது அப்படின்னாலும் இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதுக்கப்புறம் போடுற தையலை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை நம்ம மெஷர் பண்ணாமல் நீங்கள் தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா லூஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை, மறுபடியும் உள்ள ஒரு தையல் சேர்த்து போட்டுக்கலாம். ஆனால் பத்தாமல் போச்சுன்னா மறுபடியும் பிரிக்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் ஃபினிஷிங் அப்படிங்கும்போது சைடில் அந்த 3 ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் மட்டும்தான் பார்க்க நல்லா நீட்டாகவும் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான டெய்லர் அப்படிங்கிறதாகவும் நமக்கு தெரியும். அதனால் அந்த கஜகஜன் தையல் போடுறதெல்லாம் நம்ம நிறுத்திடணும். 2 தையல் போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல 2 தையல் ஈவனாக இருக்கணும். 3 தையல் போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த 3 தையல் ஈவனாக இருக்கணும். எக்ஸஸாவோ அல்லது ஒரு தையலை கொண்டு வந்து பாதியில் நிறுத்துறது, ஒரு தையலை கொண்டு வந்து அந்த இது வரைக்கும் அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் கரெக்டாக ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா அந்த சைடை ஃபுல்லாகவே பிரிச்சுருங்க. பிரித்ததுக்கப்புறம் அயன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஈவனாக தையல் போடுங்க. ஏன்னா அந்த ஃபினிஷிங் அப்படிங்கும்போது உங்களுக்கு அது எல்லாமே கரெக்டாக அந்த இப்போ போடுற அந்த ஆம் ஹோல்லையும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சுற்றி அந்த 4 தையலும் ஒரே புள்ளியில் வந்து நமக்கு நிற்கணும். அந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்ட் பண்ணாதான் ஃபினிஷிங் வந்து நம்ம கொண்டு வர முடியும். இப்போ சைடில் போடும்போது அந்த பட்டியோடைய ஜாயின்ட் பீஸை மேல் பக்கம் தள்ளி விட்டுறணும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தைக்கும் போதே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த மெத்தட் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஒரே மாதிரி நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கும் ஒரு ப்ளவுஸ் தைச்ச திருப்தி கிடைக்கும். இப்போ 3 தையல் போட்டுக்கோங்க. எக்ஸஸாக நமக்கு வந்து உள்ளே அவ்வளோ துணி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அதில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஸ்ட்ரைட் கட் பண்ணி விட்டுட்டு ஓவர்லாக் போட்டுக்கலாம். அக்யூரேட்டாக நீங்கள் மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈவனாக கரெக்டாக வரும். நம்ம வந்து எப்போவுமே வந்து என்ன பண்ணுவோம், குண்டாயிருவோம், இன்னும் தையல் எக்ஸஸாக உள்ளே பிரித்து விடுற அளவுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு சில இதனால் உள்ள துணி அதிகமாக விடணும் அப்படிங்கிறதெல்லாமே மைண்டில் நமக்கு இருக்கும். ஏன்னா கேட்குறவங்களும் அப்படி தான் கேட்பாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு நம்ம விடுறோம். இல்லாட்டினா உங்களுக்கு சைடில் வந்து சிம்பிளாக ஒரே 1 இன்ச்சு மட்டும் விட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃபிட்டிங் நிறையா வரும். சுடிதாருக்கு எல்லாமே வந்து நீங்கள் உள்ளே பிரித்து விடுற அளவுக்கு துணி வைக்கவே கூடாது. கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு அப்படின்னா 1/2 இன்ச்சு ஜென்ஸ் ஷர்ட் எல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தைச்சாதான் ஃபிட்டிங் நல்லா வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க
பெல் சிம்பிளையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து உடனுக்குடனே அப்லோட் பண்ணும்போதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.